சின்னம் தாமரை. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவருடைய ஆசையோடு நமது அறந்தாங்கி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக பிரச்சார பிரிவு மாநில தலைவர் சபிதா பூஷன் அவர்கள் இங்கே தாமரசிங்கத்திற்கு வாக்குகள் கேட்டு இங்கே பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கங்கம்மா. இங்க ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதை பார்த்து பெண் வேட்பாளர், அதுவும் ஒரு இளம் பெண்ணையும் அவங்கள ஒருத்தரா வந்தா மட்டும்தான் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, வேட்பாளர் ஏதோ இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ள கூட போக முடியாத மாதிரி ரொம்ப ஆடம்பரத்தோட கட்சியில எங்க பிரதமரே சாதாரண வீட்டு வேலை செய்யற ஒரு ஏழை தாயுடைய பையன். நம்ம பாரத தேசத்து நம்ம பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியில அந்தந்த தொகுதியில அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தரை பிரதிநிதியா கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில உங்க நம்ம போல சாதாரண மக்களுக்கான சின்னம் தாமரை, நமக்கான வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். அனைவருக்கும் வணக்கம். கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒன்றிய செயலாளர் கூத்தையா அவர்களுக்கும் தம்பி குமரன் அவர்களுக்கும் தம்பி கார்த்தி அவர்களுக்கும் பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் அன்பு சகோதரி என்னோட தோழி சபிதா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சார்ந்த பொண்ணு தினையாக்குடி தான் என்னோட சொந்த ஊர். தினையாக்குடியில் பிறந்தாலும் இங்கே அறந்தாங்கியில் வைரவேலில் என்னோட வீடு இருக்குது. எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அதனால் அடிப்படையிலேருந்து நான் விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால ஒரு விவசாயியோட கஷ்டம், மக்களோட கஷ்டம், மக்களுக்கு என்ன அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 40 எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அதற்கான தேர்தல், அதற்காக நீங்கள் இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பும்போது அறந்தாங்கி தொகுதிக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக என் தொகுதி மக்களுக்கு நான் பெற்றுத் தருவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் எனக்கு தவறாம தாமரையில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெயிச்சது என்ன திமுக மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஏமாற்ற மாட்டாங்க. ஜெயிச்சு வந்தோடனே அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பார் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். வீட்டுக்கு 10,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 2,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இந்த அத்தனை திட்டங்களையும் ஜெயிச்சு வந்தவுடனே உடனே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கொடுப்பீங்களா? உங்கள் ஓட்டு. நன்றி நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான செவிலியர் பற்றாக்குறை. விருத்தபுரீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கும் விடுதி அமைக்க வேண்டும். திருப்புடவாசல் பஞ்சாயத்திற்கு புதிய சமுதாய கூடம் வேண்டும். கோயிலுக்கு முன்பாக உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றுதல். இரவு நேரங்களில் குறைந்த அளவு மின்சாரம் இருப்பதால் புதிய டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வரும்போது
உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று